சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அப்போ சகோதரர்கள் யாவரும் சேர்ந்து, இப்போ நீங்கள் எல்லாரும் இப்படி ஒரு மனமாக இருந்தால் தான் ஆவியான இடைபடுவார். அல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையாக இருக்கிறது. சகோதரர் ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கிறது? தீமையாய் இருக்கிறது. ஸோ சபையாராகிய நீங்கள் சகோதரர்களாக சேர்ந்து ஒரு மனதோடு கூட நீங்கள் காணப்படும் போது அது நன்மையாய் இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையாய் இருக்கிறது. அது சபைக்கு நன்மையாய் இருக்கிறது. புரிஞ்சவங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாவம். அது எத்தனை இன்பமாய் இருக்கிறது. ஒரு மனதோடு இருக்கும்போது இன்பமாய் இருக்கிறது. ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கிறது? துன்பமாய் இருக்கிறது. சபையிலே நீங்கள் ஒரு மனமாக இருந்தால் தான் நன்மை. நீங்கள் ஒரு மனமாக இல்லைன்னா சபைக்கு அது தீமை. நீங்கள் ஒரு மனமாக இருந்தால்தான் சபைக்கு இன்பம். ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் சபைக்கு அது தீமை. அது இன்பம் கிடையாது, அது துன்பம். நான் ஒரு காரியத்தை சொல்லும்போது நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களானால் அது நன்மையை கொண்டு வராது, அது தீமையை கொண்டு வரும். நான் ஒரு காரியத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போது சொல்லும்போது அதை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களானால் அது இன்பத்தை கொண்டு வராது, அது துன்பத்தை கொண்டு வரும். புரிஞ்சவங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிற நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். சகோதரர்களாக நாங்கள் சபையாராய் சேர்ந்து நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ண போகிறோம். புரிஞ்சவங்க? நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவன் விரும்புவது ஒரு மனம். தேவன் விரும்புவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஆனால் பிசாசானவன் ஒருமித்து வாசம் பண்ண விடமாட்டான். அவன் தீமையை கொண்டு வருகிறவன்.